Hello, my dear student. Welcome to SMICLearn. இன்னைக்கு டுடே கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா if-else ladder பார்க்க போகிறோம். if-else ladderனா என்ன ஏனி மாதிரி நிறைய else if ladders வந்துக்கிட்டே இருக்கும். மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணால் if-else ladder யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே else if இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சப்போஸ் இந்த கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெல்ப் ஸ்பாட்க்கு வந்துடும். இந்த கண்டிஷன் 2 செக் பண்ணோம். இஃப் இட் இஸ் ட்ரூனா திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். சப்போஸ் இதுவுமே ஃபால்ஸ்னால் அப்புறம் கண்டிஷன் 3 கண்டிஷன் 4 ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணோம். எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் ஸ்பாட் வந்து எல்ஸோட பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம போடலாம். இப்போ பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் போட போகிறோம். நியூ டெஸ்ட்டு biggest of 3 numbers. பார்த்தீங்களா கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணும்போது டி கேப்ஸு பி கேப்ஸு ஓ கேப்ஸு 3க்கு டி கேப்ஸு நம்பருக்கு என் கேப்ஸு எல்லாமே கொடுத்துருக்கல. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளிக் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஒரு மேனுவல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மேனுவல் ஒர்க் பண்ணும்போது சிம்பிள் மேனுவல் தான். ஏபிசி 3 வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஏ கம்மா பி கம்மா சி. இஃப் வந்து ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா ஏ வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கணும், ஏ வந்து பியோட பிக்கஸ்ட்டாக இருக்கணும், அதே டைமுக்கு வந்து சியோட பிக்கஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்றதுனால அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்டுன்னா போத் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால் அண்ட் ஆப்ரேஷன். அப்போ ஏ இஸ் பிக்குன்னு எடுத்துக்கும். சப்போஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது பி வந்து கிரேட்டர் தென் சியோட செக் பண்ணால் போதும். ஏன்னா ஏ வந்து ஏ விட வந்து அது பிக்கஸ்ட்டாக இல்லை அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கணும். அப்படின்னா ஏ வந்து ஏ விட கிரேட்டஸ்ட்டாக வந்து பி இருந்தால் மட்டும்தான் சரி. ஏ வந்து கிரேட்டஸ்டாக பியோட ஏ பிக்கஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ வந்து என்ன பண்ணும் சியோட செக் பண்ணும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது பியை எடுத்துகிட்டு வரும்போது பியை வந்து சியோட மட்டும் செக் பண்ண நம்ம போதும். B is big. Then elseல என்ன பண்ணுவோம் C is bigன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். நம்ம இதில் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் போதும். இன்ட் ஏ கம்மா பி கம்மா சி. இப்போது ஸ்கேனர் இன்னு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கொடுக்கும்போது இங்கே கொடுத்தோம்னாவே இம்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கேனர்ன்றது கிளாஸு, இன்னன்றது ஆப்ஜெக்ட்டு, நியூன்றது ஆப்ரேட்டர், இந்த ஸ்கேனர் வந்து கன்ஸ்ட்ரக்டர், சிஸ்டம்ன்றது கிளாஸு, இன்னன்றது ஆப்ஜெக்ட்டு. இப்போது நம்ம வந்து இன்புட்ஸ் கெட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு என்டர்ட் ஏ. ஸோ என்டர்ட் ஏ வேல்யூ கெட் பண்ணி என்டர்ட் ஏ ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு. அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர் பி. பி ஈக்குவல் டு இன் நெக்ஸ்ட் இன்ட்டு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println enter C. If A greater than B, A greater than C இருந்துச்சுன்னா system dot A is big. செமிகோலன். இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக ஒரு ப்ராக்கெட் செட் பண்ணணும். அவுட்டர் ப்ராக்கெட் இன்னர் ப்ராக்கெட்டோடு சேர்த்து அவுட்டர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண system.out.println
சி நம்ம கெட் பண்ணல இல்லையா, சி இஸ் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் திருப்பி எல்ஸ் இஃப் பி வந்து கிரேட்டர் தென் சியாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println B is big. So else system dot out dot println C is big. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்க்குறோம் பாருங்கள். ரன் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 34, சியோட வேல்யூ 2. ஸோ பி இஸ் பிக். திருப்பி பாருங்கள் 89 34, ஏ இஸ் பிக். திருப்பி வேல்யூஸ் கொடுக்குறோம். 89. இப்போது ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ பிக்கஸ்ட்டாக கொடுத்து பார்ப்போமா? 99 3. ஓகே 2 3, ஏ இஸ் பிக்கு. இப்போ சிஏ பிக்கஸ்ட்டாக கொடுத்து பார்ப்போமா? 5 வருங்க. 100 200 300. இப்போ சி இஸ் பிக். இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இஃபெல்ஸ் லேடரில். இதே மாதிரி இஃபெல்ஸ் லேடரில் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் போடலான்னா நியூ ஹலோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்கலான்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி கிவன் ஏஜ் இஸ் சைல்டு ஆர் அடல்ட்டா ஆர் சீனியர் சிட்டிசனாக எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நியூ test age public static void main finish. இப்போ ஏஜ் வந்து நமக்கு தெரியும் சைல்டு என்ன, லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா சைல்டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அண்ட் லெஸ் தென் 60 இருந்தால் அடல்ட்டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60 இருந்துச்சுன்னா சீனியர் சிட்டிசன். அப்போ ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஏஜ். அப்போ இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 18 அப்படின்னா சைல்டு. மேனுவல் போடும்போது இப்போ சைல்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும் எல்ஸ் இஃப்ல ஏஜ் வந்து ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அண்டு ஏஜ் லெஸ் தென் 60 இருந்துச்சுன்னா சீனியர், இது அடல்ட்டு. ஹெல்த் அப்படி இல்லைன்னா என்ன வரும்? சீனியர் சிட்டிசன். ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடும்போது இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஏஜ். இப்போ ஸ்கேனர் வந்து ஸ்கேனர் இன்னு equal to new scanner system dot in semicolon import பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிடுவோம். if age system dot out dot println entered age. if age less than input get பண்ணோம் இல்லையா, age equal to in dot next int. next intன்றது நம்ம டைனமிக் மெத்தட். ஓகேவா? ஸ்ட்ரிங்காக கெட் பண்ண வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இதில். இஃப் ஏஜ் லெஸ் தென் 18னா
system.out.println the given age is child. அது semicolon, else if age greater than equal to 18 and நான் 18 இருந்தாவே அடல்ட் தான். ஏஜ் லெஸ் தென் 60 இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க பிராக்கெட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னர் பிராக்கெட்ஸ் போட்ட மாதிரி அவுட்டர் பிராக்கெட்டும் போடணும், ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக. அப்படி தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஈஸியாக இருக்கும். சிஸ்டம் டாட் ரூல் இது ஆக்சுவலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the given age is adult. இப்போ ஹெல்த் என்ன வரும் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன். ஏன்னா இந்த ஏஜ் இல்லைன்னா அவங்க என்னவா இருப்பாங்க சீனியர் சிட்டிசன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the given age when the given person is child. age ன்னு சொல்லாம the given person is child, the given person is adult, the given person age is the person is child, the person is adult, the person is senior citizen. ஓகே, செமிகோலன் ரன் பண்ணலாமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கொடுத்து பார்ப்போம். இது கன்சோலில் வரும் பாருங்க, இது கன்சோல் அப்ளிகேஷன். இப்போ 17 கொடுக்குறேன், சைல்டுன்னு வரும், பர்சன் இஸ் சைல்டு. இதே வந்து 19 வருது, அடல்ட்டுன்னு வரும். இது 61 கொடுத்து பார்ப்போமா? 61 பர்சன் இஸ் சீனியர் சிட்டிசன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போடலாம். ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து கிரேட் வந்து போடலாம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப்ல போட்டால் நல்லாயிருக்கும். அதில் நான் போட்டு காட்டுறேன் நெஸ்டட் இஃப்ல. சரியா, அது ஒரே அதில் வந்து அதில் போடும்போது ரொம்ப கிளியராக இருக்கும் நெஸ்டட் இஃப்ல போடும்போது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது இதில் ஒரு ப்ரோக்ராமோட போடுவோம். என்னென்ன சேல்ஸ் கமிஷன் வச்சு ஒரு ப்ரோக்ராம் போடலாம். என்னென்னா நான் கொஸ்டின் தரேன், நான் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. சேல்ஸ் கமிஷன் ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். இதில் டெஸ்ட்டு கமிஷன் சேல்ஸ் கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கோம். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன லாஜிக்ஸு. இப்போ ஸ்லாஷ் ஸ்டார்ட் இதில் என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது ஒரே ஒரு அமௌண்ட்டு தான், சேல்ஸ் வச்சு தான் கமிஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். சேல்ஸும் கமிஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். 2 வேரியபிள் COMM கமிஷன் வச்சுக்கலாம். கமிஷன் இப்போ வந்து சேல்ஸ் வந்து இஃப் சேல்ஸு என்ன கண்டிஷன்னா, இஃப் சேல்ஸ் வந்து லெஸ் தென் 10,000 இருந்துச்சுன்னா கமிஷன் வந்து 10 எவ்வளோன்னா கால்குலேட் பண்ணோம். நான் இங்கே சும்மா போடுறேன் 0%. 0/100 போடணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஹெல்த் இஃப்ல சேல்ஸ் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10,000 அண்டு சேல்ஸு லெஸ் தென் 20,000 இருந்துச்சுன்னா கமிஷன் ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5%. அப்புறம் எல்ஸ் இஃப் சேல்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 20,000 இருந்துச்சுன்னா அண்டு சேல்ஸ் லெஸ் தென் 50,000னா கமிஷன் 10%.
இதே வந்து கமிஷன் வந்து ஹெல்த் அப்படி கிரேட்டர் தென் 50,000க்கு மேலே போச்சுன்னா கமிஷன் ஈக்குவல் டு 15% ப்ளஸ் போனஸ் வந்து 500. போனஸ் ஈக்குவல் டு 500 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஓகேவா? இதில் எத்தனை வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணுமா? 2 வேரியபிள்ஸ் தான். இப்போ வந்து இதில் வந்து சேல்ஸு கமிஷனுக்கு இன்ட்டு சேல்ஸ் கமிஷன். என்னென்னா இதில் வந்து ரவுண்ட் பண்ணி வந்துடும். ஏன்னா கமிஷன் பாயிண்டில் வந்தால் கூட ரவுண்டில் தான் வரும். இன்டிஜர்லேயே வரட்டும். இதுக்கு வேண்டாம், தேவையில்லை. ஃப்ளோட் வேணா அப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சேல்ஸ் கமிஷன். ஏன்னா பாயிண்ட்ல வரும் இல்லையா, அதுக்காக கமிஷன் கால்குலேட் பண்ணும்போது. அப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். இன்னு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒரே ஒரு இன்புட்ஸ் தான் கெட் பண்ண போகிறோம். என்டர்ட் சேல்ஸ் அமௌண்ட். அப்போ வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம்? சேல்ஸ் ஈக்குவல் டு டபுளில் கொடுத்துருக்கிறதுனால இன் டாட் நெக்ஸ்ட் டபுள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்ன? சேல்ஸ் லெஸ் தென் 10,000 இருந்துச்சுன்னா கமிஷன் ஈக்குவல் டு 0% 0 தான். அது நம்ம பாயிண்ட்ல சொல்லணும் அவசியம் இல்லை. 0/100 சொல்ல வேண்டாம். ஹெல்ஸ் இஃப் அடுத்த கண்டிஷன் சேல்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10,000 அண்ட். ஆனால் எதுக்குள்ள இருக்கணும்னா அண்டுன்னா போத் அண்ட் சேல்ஸ் லெஸ் தென் 20,000. இப்போ பிராக்கெட்ஸ் வந்து ஒரு இது வந்து அடிஷ்னலாக ஒரு பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவோம், ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரே பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை விட இதான் பெஸ்ட்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, சேல்ஸு கமிஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டூ 5/100 5%. செமிகோலன். நெக்ஸ்ட் ஹெல்ஸ் இஃப் sales greater than equal to 20,000 double ampersand. so outer bracket ஒன்று ஓப்பன் பண்ணிக்கேன். and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஓப்பனிங் போட்டிருக்கும். அதே மாதிரி இது க்ளோசிங். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் ப்ராக்கெட்டு சேல்ஸ் ஓப்பனிங் இது வந்து லெஸ் தென் 50,000 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் அவுட் கமிஷன் ஈக்குவல் டு sales into 10/100 else commission equal to அப்படி இல்லைன்னா என்ன, அதுக்கு மேலே போச்சுன்னா commission equal to sales into 15/100 plus bonus வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயே அசைன் பண்ணிப்போம். இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு போனஸ் ஈக்குவல் டு 500 ருபீஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் போனஸ்ன்னு போடுங்க. ஓகே, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சேல்ஸ் கமிஷன் equal to plus so commission வேரியபிள் ஃபுல்லா டிக்ளேர் பண்ணும். ஓகேவா? கமிஷன் இங்க பாருங்க, ஒரு 5,000 கொடுத்தோம்னா 0ன்னு வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா 11,000 கொடுத்து பார்ப்போமா? 11,000. இதே வந்து நம்ம ஒரு 25,000 கொடுத்து பார்ப்போமா? இல்லை 30,000 கொடுப்போம். இதே வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு 45,000 55 இல்லை 78,000 கொடுப்போமா? இதுக்கு எவ்வளோ கமிஷன் வருது பார்க்கலாமா? 12,200 rupees வருது. ஏன்னா இந்த 500 போனஸையும் ஆட் பண்ணி வரும். ஓகே, இப்போ எல்சிஃப் லேடர் இது. நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப் போடுவோமா? ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வச்சு நெஸ்டட் இஃப் இது வந்து ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெஸ்டட் இஃப் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் கமெண்ட்டில் கேளுங்கன்னு சொல்கிறேன். என்ன டவுட்ஸு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன கொஸ்டின்ஸ் என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அட் த சேம் டைம் ஒரு 2 to 3 கிளாஸஸ் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நான் எக்ஸசைஸ்க்கான லிங்க்கையும் நான் தரேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் இந்த எக்ஸசைஸ்க்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் அந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு அந்த சம்மை நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கேளுங்க. நான் அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.